அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்திருக்கிறோம் அவருடைய வார்த்தைக்காக. ஆகவே நிச்சயமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவருடனும் பேசுவார். அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாயிருக்கிறது. இந்த வேளையிலே இந்த தேவ தூதுக்காக சங்கீதம் 139 சங்கீதத்திலே 23-24 தயவு செய்து வாசிங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியானது மிகவும் அருமையான ஒரு ஜெபமாகும். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக ஜெபங்கள் எங்களுக்கு அங்கே தரப்பட்டிருக்கிறது. அதை நம்முடைய ஜெபமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இது ரட்சிப்பு அடைந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவசியமான ஒரு ஜெபம். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை, அந்த இருதயத்தோடு கண்ணீரோடு நாம் ஏறெடுக்க வேண்டிய ஒரு ஜெபமாகும். ஏனென்றால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஒருபொழுதுமே புறக்கணிக்க மாட்டார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அந்த ஜெபத்திலே யாருக்கு வேதனையை உண்டாக்குகிறோம்? அருமையானவர்களே, நம்முடைய தேவனுக்கு. அவருக்கு வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அருமையானவர்களே, நாம் எந்தெந்த வழிகளிலே நாம் கர்த்தரை வேதனைப்படுத்துகிறோம் என்று பார்ப்போமா? முதலாவதாக ஏசாயா 43 24 வசனத்தை தயவு செய்து வாசிங்க. நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நிலத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். உன் அக்கிரமங்களினாலே என்னை வருத்தப்படுத்தினாய் என்று கர்த்தர் கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாயின் நீங்கள் எல்லோருக்கும் இது தெரிந்த வார்த்தை தான், தெரிந்த சம்பவம் தான். அங்கே பூர்வ காலத்திலே மனுஷருடைய அக்கிரமம் அங்கே பூமியிலே பெருகினது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பின் ஆகவே மனுஷனை ஏன் தான் உண்டாக்கினேன் என்று சொல்லி சொல்லும் அளவுக்கு அவருடைய இருதயத்தை மனிதன் வேதனைப்படுத்தினான். அது அந்த வேதனைப்படுத்தும் அளவுக்கு மனுஷருடைய அக்கிரமம் பெருகியிருந்தது என்று பார்க்கிறோம். பின் ஆகவே மனுஷருடைய அக்கிரமம் தேவனுடைய இருதயத்தை உடைத்து நொறுக்குகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் வாழும் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனுடைய ஜனமாகிய நம்முடைய அக்கிரம செய்கை என்ன என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாயின் நாங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 21 தொடக்கம் 23 வரைக்கும் வாசியுங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரமச் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு கூட்டத்தாரை நாம் காணுகிறோம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களாம்? கர்த்தாவே, கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். அது அப்படியாக கூப்பிடுகின்ற ஒரு கூட்டம். பின் ஆகவே இந்த கூப்பிடும் கூட்டம் அடுத்தது பாருங்கள், அவர்கள் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். பிசாசுகளை அவர்கள் துரத்துகிறார்கள். அநேக அற்புதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் செய்கிறார்கள். ஆகவே இவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். கவனியுங்க, இவர்களுடைய அக்கிரமம் என்ன? அருமையானவர்களே, இவர்கள் அக்கிரம செய்கைக்காரராய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு பொதுவாக இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், ஏன் இன்றைக்கு சில ஊழியர்கள் கூட இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவ்விதமான ஒரு செயல்களை நடப்பிக்கிறதை பார்த்து என்ன செய்கிறார்கள்? அந்த செயல்படுத்துகிறவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அவர் மிகுந்த வரங்குடையவர், வல்லமை உடையவர், தேவன் அவரோடு இருக்கிறார், அவர் நாள் முழுவதும் அவர்கள் காலையில் இருந்து பொழுதுபடும் வரைக்கும் நித்திரைக்கு போகும் வரைக்கும் உங்களுக்காக ஜெபத்தோடு பாடப்படுகிற மனுஷன் என்றெல்லாம் புகழுகிறதை நாங்கள் காணுகிறோம். அருமையானவர்களே, அவ்விதமாகவே இன்றைக்கு சில ஊழியர்கள் ஜனங்களை வச்சிட்டாங்க. இன்றைக்கு சில ஜனங்களுக்கு எடுத்து நீங்க ஏன் எடுக்க இல்லை, இந்த காரியத்தை குறித்து ஏன் கதைக்கிறதுக்கு எடுக்க இல்லை என்று சொன்னா அவங்க சொல்லுவாங்க என்ன தெரியுமா? பாச எடுக்க இல்லை என்ற நீங்க ஜெபத்தில் இருப்பீங்க. நான் புரிந்து கொள்ளுறேன். ஏன் தெரியுமா? இவ்விதமாக சிலர் என்ன செய்திருக்கிறார்கள்? ஜனங்களை இவ்விதமாக பழக்கி வச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் எங்களுடைய பாசம் எந்த நேரமும் ஜெபத்தில் இருப்பார், எந்த நேரமும் ஜெபம், அதனால எடுக்க இயலாது, அவரோட கதைக்க இயலாது. வீட்டை போய் பார்த்தா தான் தெரியும் ஜெபத்தில் இருக்கிறாரா வேறு இடத்துல இருக்கிறாரா. அருமையானவர்களே, இது எல்லாம் ஒரு மாய்மாலம். தேவ ஜனங்களை அவ்விதமாக வழி நடத்தக்கூடாது. தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஊழியனுக்கு கதைக்கிறதற்கு எடுக்கும் பொழுது தேவனுடைய ஊழியன் சொல்லலாம், இப்பொழுது நான் ஒரு அலுவலா இருக்கிறேன், எடுக்கலாமா, ஒரு 5 நிமிஷத்தால் எடுக்கலாமா, 10 நிமிஷத்தால் எடுக்கலாமா என்று சொல்லலாம். ஆனால் ஜனங்கள் மத்தியிலே ஒரு தவறான அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தி தங்களை தேவனுக்கு மேலாக காண்பிக்கின்றார்கள். அருமையானவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கூட இரவுல கூட போனாங்க அவரோட பேசுறதுக்கு. அவர் இருந்து ஆறுதலாக அவங்களோட கதைத்தார். இளைப்பாடுறதுக்கு போயிருந்தார். இளைப்பாடுறதுக்கு போயிருக்கங்களோட அவங்க விடையில ஜனங்கள் போனாங்க. அவர் அந்த நேரத்தில் அவர்களுடைய வார்த்தை அவங்க கதைக்கிறது கேட்டார், அவர்கள் தேவையானது செய்தார் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்படியா இவ்விதமான ஊழியர்கள் தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்துகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கவனியுங்கள், இவ்விதமான மனுஷரை தேவன் என்ன சொல்கிறார்? அக்கிரம செய்கைக்காரரே, நீங்கள் என்னை விட்டு அகன்றுவோங்கள், உங்களை எனக்கு தெரியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனை மாத்திரமே நீங்கள் மேன்மைப்படுத்த பழகிக் கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில. ஆகவே இவர்கள் செய்த அக்கிரமம் என்ன என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைக்காதவர்கள், தேவனுடைய சித்தப்படி வாழாதவர்கள், தேவனுடைய சித்தப்படி ஊழியம் செய்யாதவர்கள் அனைவரும் கர்த்தருடைய பார்வையிலே அக்கிரம செய்கைக்காரர். ஆகவேதான்
கர்த்தர் இயேசு சொல்லுகிறார் என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை நீங்கள் கவனியுங்க. என்ன சொல்றார்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், பரலோக ராஜ்யம் கூட இவ்விதமான ஊழியர்களுக்கும் இவ்விதமான வழியில நிற்கிற ஜனங்களுக்கும் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின் இன்றைக்கு மனுஷர் காணும்படியாக இன்றைக்கு தேவன் சில அற்புதங்களை செய்கிறார், மறுப்பதற்கு இல்லை. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் என்ன செய்கிறார்? ஒரு சுகத்தை கொடுக்கிறார், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அது எப்படி எங்கே மீடியாக்களிலே பிரபலியப்படுத்தி யாரை மகிமைப்படுத்துகிறார்கள்? அந்த தேவனுடைய ஊழியனை அல்லது அவ்விதமாக செயல்படுத்துகிற ஒருவரை. நான் ஜெபித்தேன், உங்களுக்கு சுகத்தை ஆண்டவர் தந்தார். இதெல்லாம் இப்படியெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை மேன்மைப்படுத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை என்பதை நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? இயேசுவின் பிள்ளை, இயேசு ராஜாவின், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் எப்பொழுதும், நாம் ஆரம்பத்திலே வாசித்த வேத பகுதியிலே நாங்கள் பார்க்கவில்லை, எங்களுடைய வாயிலே எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அவரை துதிக்கின்ற செயல்தான் நம்முடைய வாயிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் அல்லவா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசுவின் தொடர்புகள் இல்லாமல் அவருடைய நாமத்தை கொண்டு பிசாசுகளை துரத்த முடியும். இதை புரிந்து கொள்ளுங்க. பிசாசுகளை துரத்த முடியும், தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும், அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க அருமையானவர்களே. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறாரா? அதை யார் ஜெபிச்சார்களோ தெரியாது, அல்லது சரி ஒருவர் ஜெபிச்சிருக்கலாம். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாக காணப்படுங்கள். இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மார்க்கு சுவிசேஷத்திலே நீங்கள் 9ஆம் அதிகாரத்திலே 38 தொடக்க 41 வரை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம், சத்தியம் இருக்கிறது. அங்கே கர்த்தர் இயேசுவையும் சீசர்கள் குழுவையும் பின்பற்றாத ஒருவன் என்ன செய்கிறான்? அதாவது சபைக்கு உட்படாத ஒருவன் இயேசு நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறான், அற்புதங்களை செய்கிறான். அதாவது தனி ஊழியம் ஆரம்பித்து விட்டான். ஆனாலும் கிறிஸ்துவுக்கும் அவனுடைய ஊழியத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை கர்த்தர் தம்முடைய சீசருக்கு சுட்டி காட்டுவதை நீங்கள் அந்த வார்த்தையில் இருந்து கவனிச்சு கொள்ளுங்க. 41வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இயேசு தம்முடைய சீசரை பார்த்து என்ன சொல்றார்? நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாயிருக்கிறபடியினாலே என்று சொல்லும் பொழுது, அங்கே அவருடைய நாமத்தினால் ஒரு தனி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறானே ஒரு மனுஷன், அவனுக்கு கிறிஸ்துவுக்கும் தொடர்பில்லை என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார். ஆகவே அவ்விதமாக சுட்டி காட்டுவதன் மூலம் அவன் கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் ஏதோ செய்கிறான், ஒன்றை செய்து கொண்டிருக்கிறான். அவன் கிறிஸ்துவுக்கு விரோதியா இல்லை, கிறிஸ்துவுக்கு விரோதி இல்லை. ஆனால் அவனுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. இதை நாங்கள் அந்த சத்தியத்தின் மூலமாக அறிந்து கொள்ளும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்தை அறியாமலும் அறிய விரும்பாமலும் தங்கள் மனம் போன போக்கிலே அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிற ஊழியர்களாயினும் சரி, அவ்விதமான தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்க்கைகளை கொண்டு நடத்துகிறவர்களும் சரி, அருமையானவர்களே,
அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்திவிட்டார். அவர்களை ஆதரிப்பவர்கள் கூட கர்த்தருடைய பார்வையிலே அக்கிரம செய்கைக்காரர் தான். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, அக்கிரமத்தோடே நாம் தேவனை ஆராதித்து துதிகள் ஏறெடுத்தாலும் அந்த அக்கிரம சிந்தையோடு நாம் இருந்து, அந்த அக்கிரமத்தோடு, அந்த அக்கிரம நிறைந்த இருதயத்தோடு இருந்து நாம் தேவனை எவ்வளவுதான் ஆராதித்தாலும், எவ்வளவுதான் துதிகளை ஏறெடுத்தாலும், சபை கூடுதலை ஆசரித்தாலும், காணிக்கைகள் கொண்டு வந்து செலுத்தினாலும், ஜெபம் செய்தாலும் என் ஆத்துமா அவைகளை வெறுக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவதை ஏசாயா 1 அதிகாரத்திலே 13வது 14வது வசனத்திலே நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 66 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் அதிலே அங்கு வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால், தேவனுடைய மனுஷன் சொல்லுகின்றான், என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சொல்லி அங்கே சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தேவனுடைய மனுஷன் அந்த சத்தியத்தை நமக்கு இங்கே வெளிப்படுத்துகிறான். அதை ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். தேவனை வருத்தப்படுத்தும் மற்றொரு அக்கிரமத்தை குறித்து நாம் பார்ப்போம். ஏசாயா 22 அதிகாரத்திலே 12 தொடக்கம் 14 வரை அது எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது, நாம் புசித்து குடித்து உல்லாசமாக நாட்களை கழிக்க வேண்டும் என்ற மனநிலை இருக்கிறது அல்லவா தேவனுடைய பிள்ளைகளே? இது உல்லாசம் அனுபவிக்கின்ற ஒரு காரியம் அல்ல. நாம் சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு போவது அது தவறு அல்ல. ஆனால் அருமையானவர்களே, கர்த்தரை விட்டு கர்த்தரை நினையாமல் நாம் எப்பொழுதும் என்ன செய்கிறோம்? புசித்து குடித்து நாம் உல்லாசமாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது அல்லவா, அந்த மனநிலை, அது கர்த்தருடைய பார்வையிலே அக்கிரம செய்கை. நாம் தேவனுடைய சமூகத்தை நாடி அவருக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டிய காலம் இது. அருமையானவர்களே, அவ்விதமாக கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ந்திருந்து அவருடைய ராஜ்யத்தோடு நாங்கள் இருந்து அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நடப்பித்துக் கொண்டு நாம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருப்பது அது தவறில்லை. நாம் நேரம் கிடைக்கிற பொழுது தேவனை தேடுகிற காலம் அல்ல இது. புரிந்து கொள்ளுங்க. நாம் நினைக்கிற நேரம் தேவனை தேடுவோம். நாம் நினைக்கிற நேரம் ஊழியத்தை செய்வோம். நமக்கு நேரம் கிடைக்கிற நேரம் சபை கூடுதலிலே பங்கு கொள்ளுவோம். அதுக்குரிய காலம் இல்லை அருமையானவர்களே. நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுது தேவனுக்கு ஊழியத்தை செய்வோம். அதுக்குரிய காலம் அல்ல. நோவாவின் காலமும் லோத்தின் காலமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்யுமாயில் அது அக்கிரம செய்கை. மேலும் பாருங்கள், நம்முடைய இருதயமானது பாருங்க பொருள் ஆசையை பின்பற்றி செல்லுமாயின் அது தேவனுடைய பார்வையிலே அக்கிரமம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஞாயிறு தினம், இன்றைக்கு ஒரு சபை கூடுதல் நாள் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலே நான் அந்த சபைக்கு வருவதற்கு எனக்கு வசதி உண்டு. ஆனால் எனக்கு இந்த நாளிலே போய் வேலை செய்தால் இன்றைக்கு எனக்கு டபுள் மடங்கு எனக்கு சம்பளம் கிடைக்குமே என்று சொல்லி போகிறோமே, அது அக்கிரம செய்கை. அந்த பணம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பொக்கெட்ல தங்காது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அது சாபத்தின் பணம். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 57 அதிகாரத்திலே 17 வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள்.
நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தமாக கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவ்விதமாக நாம் அக்கிரம சிந்தை உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரமத்தை கொண்டிருப்போமாயின் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்காது, கண்ணீர் தான் மிச்சம். ஏன் தெரியுமா? அது சாபத்தின் பணம் நம்மோடு இருக்கிறது, சாபத்தின் எண்ணம் நம்மோடு இருக்கிறது. ஆகவே அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆகானை பாருங்கள், கேயாசியை பாருங்கள், யூதாஸ் காரியத்தை பாருங்கள், தேமா போன்ற மனிதனை பாருங்கள். இந்த பண ஆசையினால் தான் தங்களை தாங்களே அவர்கள் உருவ குத்தி வேதனைக்கு உள்ளானார்கள் என்று சொல்லி நாம் அறிவோம் அல்லவா? சரி, இது அக்கிரம சிந்தை. அடுத்ததாக தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்ன? நம்முடைய இருதயத்தின் நினைவுகள். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் சங்கீதத்தில் 139வது சங்கீதத்திலே 1-2 தயவு செய்து வாசிங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் நம்முடைய ஒவ்வொருவருடைய நினைவுகள் என்ன, யோசனைகள் என்ன, கற்பனைகள் என்ன, திட்டங்கள் என்ன, அனைத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த உலகத்திலே மனுஷர் அறியாமல் இருக்கலாம், ஏன் உங்களுடைய பெற்றோர் அறியாமல் இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் அறியாமல் இருக்கலாம், அல்லது எங்களுடைய உற்ற நண்பர்கள் அறியாமல் இருக்கலாம், ஏன் சபையோர் அறியாமல் இருக்கலாம், சபையின் ஊழியக்காரர் அறியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறார். இறுதியிலே அருமையானவர்களே, இதுவே நம்முடைய சுபாவமாய் மாறுகிறது. அதுதான் நம்முடைய நித்தியத்தை நிர்ணயிக்கிறது. நினைத்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நாம் வீண் சிந்தனைகளை வெறுத்து கர்த்தருடைய வேதத்திலே நாம் பிரியமாயிருக்க கவனமாயிருக்க வேண்டும். இந்த காலம் மிகவும் பொல்லாத காலம். இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகி நாம் வேறு வழிகளிலே செல்லுகின்ற, நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுகிற ஒரு பொல்லாத காலமாய் இருக்கிறது அருமையானவர்களே. ஆகவேதான் நாம் வீணான சிந்தனைகளை வெறுத்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி. அடுத்ததாக பாருங்க, நமக்கு நம்முடைய தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழி நம்முடைய வார்த்தைகள். மல்கியா 2ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை தயவு வாசிப்போமா? உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலே. ஆம் அருமையானவர்களே, இங்கே நாங்கள் நன்றாக இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே எதனாலே அவரை நாங்கள் வருத்தப்படுத்துகிறோம் என்றால், அங்கே பொல்லாப்பு செய்கிறவனை நாங்கள் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்று சொல்லுகிறோம் அல்லவா?
அப்படிப்பட்டவன் பேரிலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அருமையானவர்களே, இப்பொழுது உங்கள் வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய ஊழியக்காரன் அல்லது ஏன் உங்களுடைய பாஸ்டர் கூட இன்றைக்கு அருமையானவர்களே பொல்லாப்பு செய்கிற மனுஷனாயிருக்கலாம், அல்லது தேவனுடைய பணத்தை மோசடி செய்கிற ஒரு மனுஷனாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கஷ்டங்களை அறியாமல் உங்களிடத்திலே இருந்து எடுத்து 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 தான் ஒரு நல்லவனாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் பெருக்கி நல்லாக பெருக்கிக் கொள்ளுகிறவனாக இருக்கலாம். அவனை இன்றைக்கும் ஊழியக்காரன் என்று நீங்க சொல்லுகிறீர்களே, கர்த்தர் அவரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களே, இரவு பகலாக எங்களுக்கு ஜெபிக்கிற மனுஷன் என்று சொல்லுகிறீர்களே. அருமையானவர்களே, இது உங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே தேவனை நீங்கள் வேதனைப்படுத்துகிறீர்கள். இன்றைக்கு இப்படி இருக்கிறார்கள் அருமையானவர்களே. எச்சரிக்கையாயிருங்க. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாய் ஆக்குறவனும் இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் இவ்விதமான வழிகள் நம்மிலே காணப்படுகிறதா? தயவு செய்து நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்ன தெரியுமா? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதை ஆண்டவரே சுட்டி காட்டுகிறார். பின்னாகவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் எவ்வளவாய் கவனமாய் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? தேவன் ஒருவரே நல்லவர். பின்னாகவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளிலே நாம் கவனமாய் இராவிட்டால் அவை நம்மை நாமே உயர்த்தி அது பெருமையின் வழியிலே கொண்டு போய்விடும். அருமையானவர், பெருமையின் வழியிலே கொண்டு போய்விடும். தேவனை மகிமைப்படுத்தும் வார்த்தைகளை நாங்கள் மனிதனுக்கு கொடுத்து நாங்கள் மகிமைப்படுத்த கூடாது. அருமையானவர், மிகவும் கவனித்துக் கொள்ளுங்க. உலகத்தாரை பாருங்கள், அவர்கள் எப்பொழுதும் உலகத்தை பற்றி, உலக மேன்மைகளை பற்றி, இன்னுமாக தங்களை பற்றி தங்களுக்கு தாங்களே உயர்த்தி மேன்மைப்படுத்தி கதைத்துக் கொண்டிருப்பார்கள். இது உலக மக்கள். நாம் அவர்களை குறித்து நாம் நியாயம் தீர்க்க முடியாது. ஆனால் அருமையானவர்களே, நாம் உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நாம் இந்த உலகத்தார் அல்ல. நாம் பரலோக அரசை சேர்ந்தவர்கள். இவ்விதமாக நாங்கள் எங்களை காண்கிறோம் அல்லவா? நாங்கள் எங்களை அழைத்துக் கொள்ளுகிறோம் அல்லவா? அப்படியாயின் அருமையானவர்களே, நாம் எதை குறித்து பேசுகிறோம்? சிந்தித்து பார்ப்போமா? ஒரு போன் கடைக்கு, ஹேண்டி கடைக்கு போறீர்கள். அங்கே போனால் கம்ப்யூட்டரை பற்றி பேசுவானா? அல்லது நீங்கள் வாங்குற சாப்பாட்டு சாமானை பற்றி பேசுவானா? இல்லை. என்னத்தை பற்றி பேசுவான்? அங்கே இருக்கிற ஹேண்டியை மட்டும் பேசுவான். ஏன் தெரியுமா? அந்த போனை எப்படியும் பேசி கதைச்சு உங்களுக்கு வித்து விடணும். நீங்களும் போனாலும் அதை குறித்து தான் பேசுவீங்க. அவன்கிட்ட போயிட்டு நீங்க பேசுவீங்களா? அன்றைக்கு அரிசி என்ன விலை, அல்லது மாம்பழம் என்ன விலை, அல்லது மீன் இருக்காண்டு பேசுவீங்களா? இல்லை. நீங்க போற இடத்திலே எது இருக்கிறது அதை குறித்து நீங்க பேசுறீங்க. நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்க. இன்னுமாக பாருங்க, இன்சூரன்ஸ் கார்பரேஷனுக்கு போங்க. அங்கே இன்சூரன்ஸை பற்றி தான் கதைப்பான். எப்படியும் உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸை செய்து விட்டுட்டால் தனக்கும் ஒரு வருமானம், உங்களுக்கும் ஒரு இன்சூரன்ஸா போகும் என்று சொல்லி இன்சூரன்ஸை பற்றி தான் பேசுவாங்க.
கார் கம்பெனிக்கு போறீங்க, அங்க போயிட்டு மோட்டார் சைக்கிளை பற்றி பேசுவீங்களா? எதை பற்றி பேசுவீங்க? காரை பற்றி தானே பேசுவீங்க. அவங்களும் அதைத்தானே பேசுவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம எப்படியும் பேசி ஒரு காரோட வித்து விடுவோம் உங்களுக்கு, அவனும் அதே நோக்கத்தோட தான் பேசுவான். இப்படி இருக்கும்போது இன்றைக்கு பாருங்க, கர்த்தருடைய சபை கூடுதலிலே, கர்த்தருடைய சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எதை குறித்து பேசுகிறோம்? சபைக்கு வரும் புதியவர்களும் சபையிலே எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைத்து அவர்களோடு பேசுகிறோமா, அல்லது வேறு காரியங்களை குறித்து பேசுகிறோமா? என்னத்தை பேச வேண்டும்? சபையிலே வந்து இருக்கிற புதியவர்கள் எதை குறித்து அவர்கள் அறிய வேண்டுமோ அதை குறித்து தான் பேச வேண்டும். அப்படி அல்லவா? சிந்தித்து பாருங்க. இப்பொழுது நீங்க ஆராய்ந்து பாருங்க, நாம் எப்படி இருக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களை, தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயின் உங்களுடைய வாயில் இருந்து வார்த்தைகள் புறப்படுவது சரியாக இருக்க வேண்டும். சரியாக இருக்க வேண்டும். கர்த்தரை குறித்து நாம் பேச வேண்டும். அந்த கர்த்தரை குறித்து வந்திருக்கிறவன் அறிய வேண்டும் என்று சொல்லி அவனோடு பேச வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் கர்த்தரை குறித்து பேசும்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவனை வேதனைப்படுத்தும் வழியிலே நாங்கள் நிற்கிறோம். சரி, அடுத்ததாக நம்முடைய மாம்ச சுபாவங்கள் தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழியாகும். நம்முடைய மாம்ச சுபாவங்கள் எபேசியரிலே 4ஆம் அதிகாரத்திலே 30-31 தயவு செய்து வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்றிருக்கின்ற பரிசுத்த ஆவி. கொஞ்சம் பொறுங்க சிஸ்டர், பொறுங்க, தொடரலாம். பின்ன ஆகவே இந்த பரிசுத்த ஆவி என்னிலே இருக்கிறார் என்றால் அது எதற்காக இருக்கிறார்? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக தரப்பட்டிருக்கிறார். அதை விட்டுட்டு துள்ளி கொண்டு அந்நிய பாஷை ஏதோ தந்தார் என்று சொல்லி போட்டு பேசிக் கொண்டிருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு நடைபெறுகிறது. நாம் அதை சிந்திப்பதில்லை. மீட்கப்படும் நாளுக்கு, நானும் நீங்களும் மீட்கப்படும் நாளுக்கென்று அவரை உங்களுக்கு முத்திரையாக தரப்பட்டிருக்கிறது. சரி, வாசிங்க. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். இதுக்குத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தரப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய மீட்கப்படும் நாளுக்கு நான் மீட்கப்பட வேண்டுமே. பின் ஆகவே அதற்கு முன்பாக நம்மிலே இருக்கிற எல்லா குறைபாடுகளும் சுட்டரிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் தரப்பட்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய ஜனங்கள் அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தி அந்த பரிசுத்த ஆவி விசனப்படுத்தி அவர்கள் வேதனை உண்டாக்கி கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு வேதனை உண்டாக்கி கொண்டிருந்தார்கள். அதாவது தேவனுக்கு சத்துருவாக மாறினார்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் இந்த கிருபையின் காலம் இப்பொழுது. அந்த காலத்திலே தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய கிருபையினாலே அவர் நம்மோடு பொறுமையாய் இருந்து செயல்படுகின்றார். பின் ஆகவே அருமையானவர்களே, இந்த கிருபையின் காலத்திலே வாழுகின்ற நாம் நம்முடைய விடயத்திலே அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் அல்லவா? அந்த இரக்கத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் அந்த இரக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளும். ஆகவே நாம் பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய உதவியினாலே, அந்த பரிசுத்த ஆவியான உதவியினாலே நம்முடைய மாம்ச சுபாவங்களை நாளுக்கு நாள் அழித்து 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 தேவனுடைய இருதயம் மகிழும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு எனக்கு திடீரென்று கோபம் வருகிற ஒரு சுபாவம் இருக்கலாம். பின்ன அந்த ஆவியானவருடைய
சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சுபாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் மாம்ச சுபாவத்தில் இருக்கிறோம். நாம் உண்மையாகவே நாம் மிகவும் வேதனைப்பட்டு நாம் அதை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நாம் அதிலிருந்து விலகி கொண்டோம். ஆனால் அடுத்த நாள் மீண்டும் அதே சுபாவம் நம்ம ஆட்கொண்டது. பின்னர் நாம் என்ன செய்கிறோம்? உடனடியாக திரும்பி நம்மை அறியாமலேயே இந்த மாம்சத்தில் இருந்து நாம் மீண்டும் விடுதலை பெற வேண்டும், கர்த்தருடைய ஆவிக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து. ஆகவே நம்முடைய வாழ்க்கை பூராகவும் அருமையானவர்களே, நாம் நம்முடைய மாம்ச சுபாவங்களை அழிப்பதில் நாம் கர்த்தருடைய ஆவியானவரோடு ஒத்துழைக்க வேண்டும். நாம் மாம்ச சுபாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் எல்லாருமே பரிசுத்தவான்கள் இல்லை. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒன்றோ பல வழிகளிலோ நம்முடைய மாம்ச சுபாவம் நம்மை ஆட்கொள்ளுகிறது, மறுக்க முடியாது. ஆனால் நாம் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். என்னென்றால் அந்த மீட்கப்படும் நாள் வரைக்கும் நம்முடைய வேலை நடக்க வேண்டும் அருமையானவர்களே. அப்பொழுதுதான் அந்த புத்திர சுவீகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவ்விதமாக நாங்கள் வாழுவோம் என்றால் கர்த்தருடைய வருகை இருக்கும் பொழுது அந்த நொடி பொழுதிலே அவரே நம்மை தம்முடைய புத்திர சுவீகாரமாக மாற்றி நம்மை ஏற்றுக்கொள்வார் அருமையானவர்கள். ஏன்? நாம் வாழ்நாள் பூராவும் நான் என்னுடைய பரிசுத்த ஆவிக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்தேன் அல்லவா? ஆகவே அவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. அந்த வரும் பொழுது அந்த இருக்கிற சுபாவத்தையும் அவர் நொடி பொழுதிலே மாற்றி தம்மோடு ஏற்றுக்கொள்வார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமரிலே 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தயவு செய்து வாசிங்க. சரி, நான் சொல்லுகிறேன் கேளுங்க. 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று எழுதப்படுகிறது. படியா வாசித்து பாருங்க, நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்திருக்க வேண்டிய காரியம். தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்படும் பொழுது எல்லாரையும், விசுவாச பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஊழியரா இருந்தாலும் சரி, எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியா இருக்க வேண்டும்? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். பேர் கிறிஸ்தவராய் அல்ல, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசித்து பாருங்க. முக்கியமான ஒரு பகுதி அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரே நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு முத்திரையாக அளிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் நிலைத்துக் கொள்வோம். சரி, அடுத்ததாக தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும் வழிகளிலே இன்னொன்று என்ன தெரியுமா? அது தேவனுடைய பிள்ளைகளிலே காணப்படும் விக்கிரக ஆராதனை. இப்பொழுது நீங்க நினைக்கலாம், நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்யவில்லை, நாங்கள் விக்கிரக ஆராதனையிலே ஒரு நாள் இருந்தோம், இன்று நாம் அவைகளை எல்லாம் விட்டுவிட்டோம் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு இதை தியானிப்போம். நம்மிடத்திலே காணப்படுகிற விக்கிரக ஆராதனை என்ன? அதாவது அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளில் காணப்படும் முரட்டாட்டம் என்ற சுபாவம் விக்கிரக ஆராதனை ஆகும். முரட்டாட்டம், இதை உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. முரண்டு பிடிக்கிற சுபாவம், அது விக்கிரக ஆராதனை, வேதம் சொல்லுகின்றது. அடுத்தது நம்மை ஆளுகின்ற பொருளாசை, அது விக்கிரக ஆராதனை. நாம் தேவனை விட அதிகமாய் எந்த பொருளையோ எந்த நபர்களையோ நாம் நேசிக்கும் பொழுது அவை விக்கிரக ஆராதனை.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு கொடுக்கும் நேரத்தை நாம் நம்முடைய சுயத்துக்காக களவாடுவோமாயின் அது விக்கிர ஆராதனை. தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்க தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாரும் தான் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மிலே காணப்படுகிற விக்கிர ஆராதனை என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும் என்று சொல்லி கூறுகின்றது வேதம். கர்த்தரின் வேதம் கூறுகின்றது. இப்பொழுது உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். எந்த அந்நிய தேவனை நாம் பின்பற்றுகிறோம்? உத்தம இருதயத்தோடு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வேண்டுமென்றால், இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டுமென்றால் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய விக்கிரக ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று நீங்களும் தனித்தனி நாம் தியானித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து நாம் உடனடியாக விடுதலை பெற வேண்டும். அடுத்ததாக, தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும் வழி நமக்குள் ஆளுகை செய்கின்ற மேட்டிமையான சிந்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்க செவி கொடுத்து நீங்க கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா வேதத்திலே. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள் என்று சொல்லி எரேமியாவிலே 13ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க 17வது வசனத்தை. நீங்க எரேமியா 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் இதை கேளாமல் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து, மறைவிடங்களிலே உங்கள் பெருமையின் நிமித்தம் துக்கித்து, கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். கர்த்தர் சொல்லுகின்றார், துக்கித்து மறைவிடங்களிலே உங்கள் பெருமையின் நிமித்தமாக துக்கிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். எது தெரியுமா? நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள். பின்ன தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள் நொறுக்குதலை கொண்டு வர வேண்டுமே தவிர, இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நாம என்னவும் செய்வோம் என்று சொல்லி நினைக்கிறோமே, அது தேவனுடைய பார்வையிலே மேட்டிமை சிந்தை. அது தேவனுடைய இதயத்தை தூக்கப்படுத்துகிறது. பின்ன நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, இன்றைக்கு சிலர் பாருங்கள், தேவனுடைய வார்த்தையோடு வாதாடுவார்கள். அது அப்படி அல்ல, இது இப்படி அல்ல, அது இப்படி என்று. தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கும் பொழுது அதற்கு நம்மை கீழ்ப்படுத்த வேண்டும். அல்லது போனால் அந்த பெருமையின் நிமித்தம் நாம் அவரை தூக்கப்படுத்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அங்கே நாம் செவி கொடாமல் நடந்தால், அருமையானவர்களே, தேவன் நம்மேல் ஒரு அந்தகாரத்தை வர பண்ணுவார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நம்முடைய பாதைகளை காண முடியாத ஒரு வேதனையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். நாம் போகின்ற ஏன் அந்தகாரம் சூழ்ந்திருக்கும், நம்முடைய பாதைகள், நடந்து போகிற பாதைகளை நாங்கள் காண முடியாது. அப்படியாக இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இடறி போவோம். நம்முடைய ஜீவியம் சிறையிருப்புக்குள் வந்துவிடும். அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலே நாங்கள் எப்பொழுதும் இந்த சொல்லிய இந்த தேவனை வேதனைப்படுத்துகிற இந்த காரியத்தை
எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கு என்பதை ஆராய்ந்து பார்த்து கொண்டு ஏதாவது இருக்குமாயின் இப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே நொறுங்குண்ட இருதயத்தோடு நாங்கள் பணிவோடு நாங்கள் நிற்போமா? அதை சரிப்படுத்துவோமா? இந்த வேளையிலே நீங்கள் எல்லோரும் தயவு செய்து எழுந்திருங்க. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வார்த்தைகள் உங்களிடத்திலே வந்திருக்கிறது, நாங்கள் எல்லோரிடத்திலும் வந்திருக்கிறது. அருமையானவர்களே, நாம் இப்பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் எம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். நம் தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் நம்மிடத்திலே உண்டா? இருக்குமானால் நாம் இப்பொழுதே தேவனை நோக்கி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடும் கண்ணீரோடும் அவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். நம்முடைய அந்த வேதனைப்படுத்தும் வழியை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுவோம். அதன் மூலமாக தேவனை நாங்கள் பிரியப்படுத்துவோம், தேவனை சந்தோஷப்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருடைய அறிக்கையும் உண்மையாயிருக்கட்டும். ஏதோ இந்த நேரத்திலேயே மாத்திரமண்டல்ல, நம்முடைய வாழ்க்கையே மாற்றட்டும். தேவனுடைய பக்கம் திரும்பட்டும். நம்மை நேசிக்கிற ஆண்டவருடைய இருதயம் நம் மூலமாக நம் நிமித்தமாக மகிழ்ச்சி அடையட்டும். அருமையானவர்களே, ஆகவே இந்த வேளையிலும் அருமையானவர்களே, சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு 19வது சங்கீதத்திலே 14வது வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. சங்கீதம் 143:10 அங்கே பார்ப்போமாயின், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே, நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்றும் எழுதப்பட்டிருக்கிற இந்த வாக்கியங்களை நாம் ஒவ்வொருவருடைய ஜெபமாக மாற்றிக்கொள்ளுவோமா? அனுதின ஜெபமாக மாறட்டும். அருமையானவர்களே, நம் நிமித்தமாக கர்த்தருடைய இருதயம் மகிழ்ச்சியாயிருக்கட்டும். எல்லோரும் சேர்ந்து அந்த மெய்யான மனந்திரும்பலோடு, அந்த மெய்யான மனஸ்தாபத்தோடு நாங்கள் பாடுவோமா? பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, பரிசுத்தப்படட்டும் உம் நாமமே. பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, பரிசுத்தப்படட்டும் உம் நாமமே. வாழ்வு ஒன்று வாழ்வது உமக்கு, வேறெந்த விருப்பமும் வேண்டவே வேண்டாம். வாழ்வு ஒன்று வாழ்வது உமக்கு, வேறெந்த விருப்பமும் வேண்டவே வேண்டாம். பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, பரிசுத்தப்படட்டும் உம் நாமமே. சொந்த குமாரனை தந்தவரே, மற்றெந்த நன்மை தராதிருப்பீர். சொந்த குமாரனை தந்தவரே, மற்றெந்த நன்மை தராதிருப்பீர். வாழ்வு ஒன்று வாழ்வது உமக்கு, வேறெந்த விருப்பமும் வேண்டவே வேண்டாம். வாழ்வு ஒன்று வாழ்வது உமக்கு, வேறெந்த விருப்பமும் வேண்டவே வேண்டாம். பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, பரிசுத்தப்படட்டும்
உம் நாமமே. வசனத்தை தேனாய் சொரிந்திட்டீரே, வசனத்தில் தேறிடச் செய்திடுவீர். வசனத்தை தேனாய் சொரிந்திட்டீரே, வசனத்தில் தேறிடச் செய்திடுவீர். வாழ்வு ஒன்று வாழ்வது உமக்கு, வேறெந்த விருப்பமும் வேண்டவே வேண்டாம். வாழ்வு ஒன்று வாழ்வது உமக்கு, வேறெந்த விருப்பமும் வேண்டவே வேண்டாம். பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, பரிசுத்தப்படட்டும் உம் நாமமே. அன்பினை சிலுவையில் காட்டினீரே, அயலானை நேசிக்க உதவிடுவீர். அன்பினை சிலுவையில் காட்டினீரே, அயலானை நேசிக்க உதவிடுவீர். வாழ்வு ஒன்று வாழ்வது உமக்கு, வேறெந்த விருப்பமும் வேண்டவே வேண்டாம். வாழ்வு ஒன்று வாழ்வது உமக்கு, வேறெந்த விருப்பமும் வேண்டவே வேண்டாம். பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, பரிசுத்தப்படட்டும் உம் நாமமே. பரிசுத்தரே நீர் பரிசுத்தரே, பரிசுத்தப்படட்டும் உம் நாமமே.